ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம் வித் சசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய் எடுத்து அதை ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுட்ரு பண்ணும்போதே வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொத்தமல்லி தூள் இருக்குது அப்படிங்கிறங்காட்டியும் அதை ஆட் பண்ணல. கொத்தமல்லி தூள் இல்லாதவங்க அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே கொத்தமல்லி தூளும் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம், அப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 to 8 பல் வந்து பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டதில் எனக்கு வந்து அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 ஸ்பூன் பவுட்ரு கிடச்சிது. அந்த 4 ஸ்பூன் பவுட்ரையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கோழியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நான் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற முடிய விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த அடுப்பை வந்து ஸ்லிம்லேயே வச்சு தான் அதை பண்ணுறோம். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லெல்லாம் போகிற முடிய. அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்ல கொதி வர முடிய வச்சுட்டு, கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருந்தேன். ஆறு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சூப்பு வந்து எனக்கு இந்தளவு இருந்துச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சூப்பு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எல்லா மசாலாஸையும் ட்ரை பண்ணி அரைச்சி போடுறங்காட்டி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸுமே நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருந்த நாட்டுக்கோழியில் வந்துட்டு சிக்கன் சிந்தாமணி செஞ்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் அதை தான் வச்சுக்கிட்டோம். சாப்பாடும் சிக்கன் சிந்தாமணியும் நல்லா வந்திருந்துச்சு. இது முடிய தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.